சிக்குக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே மெத்தட் தான் வந்து உங்களுக்கு பில்லோ வேணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மாமாவோட டீஷர்ட் தான் வந்து எடுத்து கை போர்ஷன் மட்டும் கட் பண்ணிட்டேன். அது உள் சைடாக திருப்பி ஒரு சைடு வந்து நான் நார்மலாக மிஷின் நூல் வச்சு தைச்சிக்கிட்டேன். உங்ககிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வெளியே இந்த டிசைன் வர மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருப்பிட்டு அப்புறம் மாமாவோட அந்த ட்ராயர் அதெல்லாமே வந்து அடி போர்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனியன் கிளாத்லேயே வந்துட்டு இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி அப்படியே போட வேண்டாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ சிக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா. 20 days ஆகுது. இப்போ ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது அவளுக்கு. இந்த பனியன் கிளாத் எல்லாமே வச்சதுக்கப்புறமா மேலே வந்து இந்த ரேஷனில் கொடுத்த அந்த வேஷ்டி இருக்கு இல்லையா, அதை வந்து அதே மாதிரியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே ஒரு பால் மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்பான்ச்சியாக இருக்கும். சேம் இதே மெத்தட்லேயே உங்களுக்கு பில்லோ வேணும் அப்படின்னாலும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அடிச்சுட்டு உங்களுக்கு பழைய வேஸ்ட்டு துணி எல்லாமே இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய துணியெல்லாம் வச்சு தலகாணி தைச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். துணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நான் டபுள் தையல் மாதிரி போட்டு ஃபுல்லாக வந்து டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இதில் ஒரு சைடு வந்து பனியன் கிளாத்தும் மேல் சைடு படுக்கிற சைடு வந்துட்டு இந்த வேஸ்ட்டையும் போட்டிருந்தேன். கொஞ்சம் வந்து படுக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஸ்பான்ச்சியாக இருக்கும். அதுக்காக இந்த மெத்தடோட அப்படியே முடிச்சுக்கலாம். இப்போது நடுவில் படுத்து படுத்து குழியாயிரும். அதுக்காக வந்து நான் அந்த பெட்டுக்கெல்லாம் தைக்கிற மாதிரி நூல் போட்டு உங்களுக்கு சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தைச்சோம்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அவ்வளோதான், பெட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ரெடி பண்ணதுமே சிக்கு நல்ல தூக்கத்தில் தான் இருந்தால், பக்கத்தில் எடுத்து விட்டோன்னே போய் கம்முன்னு படுத்து அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவளுக்கு பல்லு வந்து கொஞ்சம் இப்போ முளைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நூலெல்லாம் கடிச்சு பிக்காமல் இருந்தால் ஓகே தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.